ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அவளோட புருஷனையும் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு, அதாவது இவனோட அண்ணியோட வயித்துல வளர்றது இவனோட குழந்தை அப்படின்னு சொல்லி. அதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் உடைஞ்சு போயிடுறா. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப லவ் மேரேஜ் பண்ண ஒருத்தன் நம்பிக்கையே இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, துரோகம் பண்ணியிருக்கான்னா எந்த பொண்ணால ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம புருஷங்காரனோட அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கரெக்டா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். ஆனா அண்ணி இப்ப 7 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சைட்ல இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு பார்த்தா, இது பாரு, உனக்கும் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்ம குடும்ப வாரிசு வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா இதோட எங்க அண்ணியோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் எங்க அண்ணன் இறந்ததுனால. மற்றபடி நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த குழந்தைய நம்மளோட குழந்தையா நம்ம வளர்க்கலாம், உன்னோட குழந்தையா நீ அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இன்னும் ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீ எதுக்கு இதை பெருசாக்குற, இதுல உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அது இதுன்னு எதுவுமே யோசிக்காத. நான் என்ன பண்ண முடியும், என்னோட குடும்பத்துக்காக தான் நான் இதை பண்ணேன். எனக்கு நல்லாவே புரியுது, நமக்கு கல்யாணம் ஆகும் போதே வந்து உனக்கு குழந்தை பிறக்காதுன்றது தெரியும், தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எங்க அண்ணனோட லைஃப் இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. எங்க அம்மாக்கு குடும்ப வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்ன ஆயிருக்குன்னா வந்து இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப இவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வந்திருக்கு, இவளுக்கு இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்ற விஷயம். இதெல்லாம் தெரிஞ்ச உடனேயும் இவன் என்ன பண்றான்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் வேண்டாம், உங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம ஆயிடும், என்னால உனக்கு வாரிசை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசி ஹீரோயினை எப்படியோ மயக்கி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இத்தனை மாசமும் என் கூடயே வாழ்ந்திருக்க, என் கூடயே படுத்து தூங்கியிருக்க, ஆனா வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா இப்போ அவங்க அண்ணி வந்துட்டு 7 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்பதானே தெரியுது. அந்த இடத்துக்கு வர ஹீரோயினோட மாமியார் பாலான்னு ஹீரோயின் கண்ணு தெளிய விட்டு, நீ எல்லாம் எந்த குடும்பத்துல சேர்ந்த பொண்ணு, நாங்க உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோம், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பிள்ளையே மரியாதை இல்லாம பேசுவ, அவன் தான் சொல்றான்ல உன்னை பொண்டாட்டியா வச்சுக்கிறேன், அந்த குழந்தைய வளர்ன்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இதுக்கு மேலேயே நீ இங்க இருக்க தேவையில்ல, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில புடிச்சு தள்ளுறாங்க.